இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? கண்டிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆக்சுவலாக என்னன்னா, இது ஒரு 4 days முன்னாடி தளபதி வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டி விஷயமா வந்து ஒரு அறிக்கை எடுத்திருந்தாரு. அதாவது வருஷத்தையும் தெரிவிச்சிருந்தாரு. சில விஷயங்களை நிர்பயா ஸ்கீமும் இருக்கிறதே வந்து தளபதி ஒரு அறிக்கை விட்டதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்லேயே 5 வயசு பொண்ணாக இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை, 8 வயசு பொண்ணாக இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை, 50 வயசுல ஏஜ்ஸாக இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை. அதனால வந்து தளபதி என்ன பண்ணிடுறாங்கன்னா, தாய்மார்கள், வேலைக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, ஸ்கூல் போகிற பசங்க எல்லாருக்காகவும் சேர்த்து ஒரு லெட்டர் வந்து அவர் உணர்வுபூர்வமாக தான் அந்த கடிதத்தை எழுதி இருந்தார். அவர் வந்து அந்த கடிதத்தில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா, எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நான் நிச்சயமாக உங்களோட துணை நிற்பேன், உங்களுக்கு ஒரு அண்ணனாகவும் அரணாகவும் நான் கூட நிற்பேன்னு சொல்லியிருந்தாரு. தளபதி என்ன எண்ணத்தில் சொன்னாரோ அதே எண்ணத்தோட நாங்களும் தளபதியோட இருந்து பெண்களோட பாதுகாப்புக்காக நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக நாங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கான என்ன முடிவோ அதை நாங்கள் எடுப்போம். தளபதி அதை என்ன சொல்கிறாரு, சமூக சட்ட சீர்கேடு, பாலியல் வன்கொடுமை அந்த மாதிரி பெண்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. நீங்கள் வந்து அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. உங்களோட நோக்கம், அதாவது நீங்கள் படிக்கிறீங்களா படிங்க, நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா வேலைக்கு போங்க, நீங்கள் வேறு என்ன பண்ணி அதை பண்ணுங்கள், எதை பற்றியும் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு துணையாக நிற்பேன், நல்லதுதான் அதில் சொல்லியிருந்தாரே கண்டி, தப்பாக எதுவுமே அதில் இல்லை. அதை வந்து நாலு பொண்ணு லேடிஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் வாசல்லையோ, ஸ்கூல் வாசல்லையோ, லேடிஸ் ஹாஸ்டல்லையோ, இல்லை ஒரு மார்க்கெட்லையோ, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லையோ நாங்கள் வந்து அந்த ப்ரௌச்சர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் தளபதியோட லெட்டர். இதில் என்ன பெரிய ஒரு தப்புமே இல்லை. இது எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், எங்களுக்கே என்ன ரீசன்னே தெரியல. அப்போ இதுலேருந்தே தெரியுது, ஒரு நல்லது பண்ண வரவரை வந்து தடுக்கிறாங்கன்னா எங்கள் பொதுச் செயலாளர் ஆனந்த் சாரை எப்படி இவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க? அதை தட்டி கேட்க வந்து எங்களுக்காக சப்போர்ட்டுக்காக வந்து எங்கள் பொதுச் செயலாளரை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு ஒரு அநீதி நடந்துச்சு. பர்சனலாக அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் காப்பி எப்படி சார் வெளியே பப்ளிக்கில் விடுவாங்க? ஸோ அப்போ இப்போ என்ன நடக்குது? அப்போ இங்கே அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியே வரலாமா? அது அவங்களோட பர்சனல் அந்த அநீதியில் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்களோ, அந்த எஃப்ஐஆரில் கம்ப்ளைண்ட்ஸில் என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கான நடவடிக்கை தான் இவங்க எடுக்கணுமே கண்டி. அந்த எஃப்ஐஆர் காப்பியே வெளியிடுற அளவுக்கு நம்மளோட நிலைமை இப்போ இருக்குன்னா அப்போ பார்த்துக்க எந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து 2026 எங்கள் தளபதி வருவார். பெண்களுக்கு தமிழகம் முழுவதும் பெண்கள் பாதுகாப்பான ஒரு கட்சியாக வந்து நாங்கள் இருப்போம், தமிழக வெற்றி கழகம் இருப்போம். பெண்கள் பாதுகாப்புக்காக ஸ்கூல் போகிற பசங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஆமாம் தளபதியோட ஹேண்ட் ரைட்டிங் தான். தளபதியோட ஹேண்ட் ரைட்டிங் தான் எப்படி இருக்கு பாருங்க, சூப்பர். அவர் கைப்பட நம்ம தங்கச்சிங்களுக்காக எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக எழுதியிருக்காரு. தங்கச்சிங்க அவரோட மனசுல நெஞ்சில் குடியிருக்கிற எல்லா பெண்களுக்காகவும் எழுதியிருக்காரு. நீங்கள் படிச்சு பாருங்க. தளபதி வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி பெண்களுக்கு நடக்குது இல்லையா, அது வந்து எனக்கு அதிக மன உளைச்சலையும் சொல்ல முடியாத மன அழுத்தத்தையும் கொடுக்குது. அதனால யாரும் கவலைப்படாதீங்க, தைரியமா உங்களோட வேலையை நீங்க படிங்க, உங்க கூட எந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் நான் உண்மையா நிற்பேன்னு சொல்லியிருக்காரு. தளபதி கூட சேர்ந்து நாங்களும் உங்க கூட எப்பவுமே நிற்போம். உங்களுக்கு எதனா